ஐயோ! நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கக்கூடாதா? இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கக்கூடாதா? இறைவா, கடவுளே அப்பதான் போய் சாகுற நேரத்துல சங்கரா, சங்கரான்னு சொல்ற மாரி, அப்பதான் போயிட்டு இன்னும் தேடுவான். கோயில் கோயிலா போவான். ஆனா மொத்தமா போயிடுச்சு. அழிஞ்ச பிற்பாடு நம்ம என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஆகையினால மிக இளைஞர்களே மிக விரைவாக இதுவரை செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும், அதை விட்டு விலகி மனம் மாறி, சூதினால் பல குடும்பங்கள் அழிந்து அதாவது சூதுனால யாராவது முன்னேறி வாழ்க்கையில பிரகாசமா இருக்கிறேன்னு சொல்றாங்களா? எத்தன தலைமுறை அவங்களால வாழ்ந்திருக்க முடியும்? முடியாது. இந்த ஜென்மத்தில இப்ப சம்பாதிச்சவன், இதே காலத்தில எல்லாத்தையுமே அழிச்சுட்டு போயிருக்காங்க. சரிங்களா? ஆனா நல்ல வழியில, நேர்மையான வழியில உழைச்சு சேர்த்த சொத்து, நம்மளுடைய தாத்தா, பாட்டி நம்ம வீடே எடுத்துங்க நம்ம தாத்தா, பாட்டி அவங்க மூலியமா வழி வழியா வந்தது. இன்னைக்கு நாம நிம்மதியா இருக்கிறோம். ஆனா இதே குறுக்கு வழியில சூதாட்டத்து மூலியமா நாம சேர்த்து வச்ச சொத்து, இந்த பிறவிலேயே அழிந்து மொத்தம் நாசமாகிடும். ஆகையினால இளைஞர்களே, நண்பர்களே, நாம நேர்வழி தான் நம்மளுடைய வாழ்க்கைய என்னைக்குமே பிரகாசிக்கும். நம்ம பார்த்து நம்மளுடைய வருங்காலம், எதிர்கால சந்ததியினர்கள் வாழ்வை திருத்தி மாத்திக் கொள்வார்கள் என்று உளமார நம்புகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆதரவுக்கு பெரும் நன்றி.